ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன 6th டே கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சிசர் தேவை, ஏன்னா நம்ம துணி வெட்ட போகிறோம். சரிங்களா? அப்புறம் மார்க்கர் தேவை. நீங்கள் எந்த மாதிரியான மார்க்கர் வச்சுருக்கீங்களோ எடுத்துக்கோங்க. சரிங்களா? நம்மளுக்கு ஒரு ஸ்கேல் தேவை, இன்ச் டேப் தேவை. சரிங்களா? இது போதும். நம்ம இதை வச்சு நம்ம துணி வெட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்ச்சு டேப்போட அளவுகள் சொல்லித்தரேன். இன்ச்சு டேப்பில் வந்து ஃபஸ்ட்டு அளவுகளை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? பாருங்கள், இந்த சைடு வந்து பெரிய நம்பர் இருக்குது இல்லையா? இந்த பெரிய நம்பரில் 0 மறைஞ்சிருக்கு. 0லேருந்து ஸ்டார்டிங்கு 1. ஓகேங்களா? இது பெரிய இன்ச்சு டேப்பில் இது மாதிரி பெரிய நம்பர் வருது வந்து இன்ச்சு அளவு. ஓகேங்களா? 1 இன்ச்சு, 2 இன்ச்சு, 3 இன்ச்சு, 4 இன்ச்சு, அது போல் இன்ச்சு அளவு. ஸ்கேல்லையும் அதே அளவு இருக்கும். இங்கே பாருங்கள், 12 இன்ச்சு ஒரு அடி ஸ்கேல். இங்கே பாருங்கள், 0, 1, 2, 3, 4, 5, இது இன்ச் அளவு. ஸ்கேல்லையும் நம்ம அளவு எடுக்கலாம். இன்ச்சு டேப்பில் அளவுகளை சொல்கிறேன், கவனிச்சிக்கோங்க. நம்மளுக்கு 0, 1 2 நம்பர் மறைஞ்சிருக்கு. அடுத்தது 2, 3, 4, 5 இதெல்லாம் இருக்குது இல்லையா? இது எல்லாம் சென்டிமீட்டர். ஓகேங்களா? சென்டிமீட்டர். ஒரு 0லேருந்து 1 வரைக்கும் 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், இது போல் 25 சென்டிமீட்டர் அப்படி வந்ததுன்னா 1/4 மீட்டர். அப்போ எவ்வளோ? 25 சென்டிமீட்டர் 1/4 மீட்டர். அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. 50 சென்டிமீட்டர், அப்போ 25 சென்டிமீட்டர் 1/4 மீட்டர் அப்படின்னா அரை மீட்டருக்கு 50 சென்டிமீட்டர். ஓகேங்களா? 1/4 மீட்டர், அரை மீட்டருக்கு 50 சென்டிமீட்டர். அப்போ நம்ம ஒரு 3/4 மீட்டர் அப்படின்னா 75 சென்டிமீட்டர். ஓகேங்களா? மோஸ்ட்லி நிறைய பேர் ஜாக்கெட்டு 80 சென்டிமீட்டரில் தான் ஜாக்கெட்டை நிறைய ஒல்லியாக இருக்கிறவங்களாம் 80 பிட்டு சொல்லுவாங்க இல்லையா? அதை 80ல் ப்ளவுஸ் பிட்டு. ஓகேங்களா? 80 சென்டிமீட்டர் தான் 80 பிட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 1 மீட்டருக்கு வந்து இங்கே பாருங்கள், அரை மீட்டருக்கு 50 சென்டிமீட்டர் அப்படின்னா 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். 1 மீட்டருக்கு எவ்வளோ? 100 சென்டிமீட்டர். அப்போ 100 சென்டிமீட்டர்னால் 1 மீட்டர் துணி. 1 மீட்டர் துணி கொடுங்க. கடைகளில் கேட்பாங்க பாருங்கள். கடைகளில் டைலர் கடைக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா 1 மீட்டர், சில பேர் குண்டாக இருக்கிறவங்களுக்கு 1 மீட்டர் துணி தேவைப்படும், 1 மீட்டர் எடுத்துகிட்டு வாமான்னு சொல்லுவாங்க. அது கடையில் போயிட்டு கேட்டாங்கன்னா 1 மீட்டர். 1 மீட்டர்னால் இந்த 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்டராக தீச்சு தருவாங்க. பாருங்கள், நம்மளுக்கு 80 பிட்டு பார்த்தோம். 80 பிட்டில் துணி கேட்பாங்க, 90 பிட்டில் கூட துணி கேட்பாங்க, 100னா 1 மீட்டர்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? புரிஞ்சுக்கோங்க. 80 கீழே ப்ளவுஸ் யாரும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் அரை மீட்டரில் ஒரு துணி வெட்டிக்கிறேன். அரை மீட்டர்னால் நம்மளுக்கு 50. ஓகே, அரை மீட்டரில் கொஞ்சம் துணி வெட்டி நம்ம பேசிக்கில் ஃபஸ்ட்டு இப்போ தான் நம்ம துணி கிளாத்து மிஷினில் வச்சு தைக்க பழகுறோம் அப்படின்னா கண்டிப்பாக காட்டன் பீஸ் பழகுங்க. உங்களுக்கு எத்தனையோ முறை சொல்லிட்டேன், காட்டன் பீஸ் பழகுங்க. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு சேரீ. ஓகேங்களா? இந்த சேரீ வந்து காட்டன் தான் இது. சரிங்களா? இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பாருங்கள், இதில் வந்து கரை சைடு தான் நம்ம எப்போவுமே எந்த ஒரு அளவுமே கரை சைடு தான் எடுக்கணும். நான் வந்து அரை மீட்ரு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், இன்ச்சு டேப்பில் சென்டிமீட்டர் சைடு வச்சுட்டு அரை மீட்ரு. பாருங்கள், அரை மீட்ரு. இப்போ இதை என்ன பண்ணணும்னா இதோட ஸ்ட்ரெயிட்டாக அப்படி கீழ்ச்சிடும். இப்போ அரை மீட்ரு துணியை ஸ்ட்ரெயிட்டாக கீழ்ச்சிக்கலாமா? பாருங்கள், அரை மீட்ரு கரெக்டாக லாஸ்ட் வரைக்கும் அரை மீட்டர் கணக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு இந்த கோடு கரெக்டாக இருக்குது. இந்த கோட்டை பார்த்து வெட்டிக்கிறேன். நீங்கள் கீழே தரையில் வச்சு ஃப்ளாட்டாக போட்டு சமமாக போட்டு பார்த்து கரெக்டாக அரை மீட்டரை பார்த்து வெட்டுங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோன்னா அரை மீட்டர் துணி. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி கர்ச்சிப் தைச்சிட்டோம். கர்ச்சிப் வந்து பாக்ஸ் ஷேப்பில் வெட்டி தைச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு நம்ம அடுத்தது கர்ச்சிப் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ப்ளவுஸுக்கு பேசிக், சரியா, அடிப்படை பேசிக் ப்ளவுஸுக்கு போயிடலாம். சரிங்களா? பாருங்கள், துணியே இப்படி 2ஆக மடித்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம இங்கே பாருங்கள், அரை மீட்டர் துணியை நான் 2ஆக மடித்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், 2ஆக இப்படி நீட்டு வாக்கிலேயே 2ஆக மடித்து போட்டிருக்கேன். இந்த கரையை ரிமூவ் பண்ணிடலாம். கரை வேண்டாம். ஏன் கரை வேண்டாம்னா, நான் பிளாக் யூஸ் பண்ணாலும் தெரியாது, ஒயிட் யூஸ் பண்ணாலும் தெரியாது கரையில். அதுதான் இப்போ நான் 2ஆக மடிச்சிருக்கிற துணியை இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக கீழே வந்து
ஒரு மடித்து தைக்கணும். இந்த இடத்த வந்து மடித்து தைக்கிறதுக்காக இந்த ஸ்கேல் அளவு, இந்த ஸ்கேல் எவ்வளோ இருக்கோ 1.25 இன்ச் இருக்குது. இந்த 1.25 இன்ச் அளவுக்கு நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். இது வந்து மடித்து தைக்கிறதுக்கான அளவு. ஃபஸ்ட்டு நாள்லேயே உங்களுக்கு கட்டிங் புரியாது, தைக்கவும் புரியாது. ஃபஸ்ட்டு வீடியோவில் திரும்ப திரும்ப பார்த்தா மட்டும்தான் புரியும். ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் பேசிக் கற்றுக்குறீங்க அப்படின்னா ஒரு டைம் பார்த்தா புரியாது. திரும்ப திரும்ப பார்க்கணும், கவனித்து பார்க்கணும். சரிங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே பாருங்கள், துணி ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். 1/2 மீட்டர் துணியை ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். ஸ்கேல் அளவு கோடு போட்டிருக்கேன். ஸ்கேல் அளவு கோடு போட்டுட்டு இங்கே பாருங்கள், இங்கேருந்து இப்படி மேலே ஹைட் வைக்கிறேன். ஒரு 10 இன்ச்சு. ஓகே, 10 இன்ச்சு ஹைட் வைக்கிறேன். 10 இன்ச்சு ஹைட் வச்சுட்டு இது இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு கொடுத்துக்கிறேன். இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு மேலே ஷோல்டருக்கு இப்படி ஒரு ஷோல்டருக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்துருக்கேன் எக்ஸ்ட்ரா. இங்கே பாருங்கள், 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இது ஷோல்டருக்கு எக்ஸ்ட்ரா தைக்கிறதுக்கு. ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், இது பேசிக் ப்ளவுஸ். இதுதான் நம்ம கட் பண்ணல ப்ளவுஸு. ஓகேங்களா? இது ப்ளவுஸோட ஹைட்டு எத்தனை, ப்ளவுஸோட ஹைட்டு 10 இன்ச்சு, மடிச்சு வைக்கிறதுக்கு 1.25 இன்ச்சு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணுறது கழுத்தோட அகலம் 2 இன்ச்சு. சரிங்களா? கழுத்தோட அகலம் 2 இன்ச்சு. 2 இன்ச்சு. அடுத்தது ஷோல்ட்ரு ஒரு 2.5 இன்ச்சு. ஓகே, அடுத்து ஆம்கோல் உயரம் ஒரு 5 இன்ச்சு. இது பேசிக் தான், சரியா? இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு அளவுகள்லாம் நான் ப்ளவுஸ் வச்சு கூட சொல்லித்தரேன், ப்ளவுஸ் இல்லாமையும் சொல்லித்தரேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், கழுத்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்னோடய நேம் சொல்ல பழகுங்க. கழுத்து அகலம், ஷோல்டர், ஆம்கோல் உயரம். இது கழுத்தோட உயரம் வைக்கிற அடுத்தது கழுத்தோட உயரம் ஒரு 5 இன்ச்சு. 5 இன்ச்சு இப்படி பாக்ஸ் போட்டுட்டு ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம சும்மா ரஃப்பாக ஒரு 7 இன்ச்சு, இங்கேருந்து 7 இன்ச்சு குறிக்கிறேன். இது பேர் வந்து சுற்றளவு, மார்பு சுற்றோட அளவுகள், மார்பு சுற்றளவு. ஓகேங்களா? 7 இன்ச்சு குறிச்சிருக்கேன். இந்த மூலையிலேருந்து 1 இன்ச்சு வளைவு கோடு, இந்த மூலையிலேருந்து 1 இன்ச்சில் ஒரு புள்ளி வச்சுட்டு இப்படி வளைவு கோடு கொடுத்துக்கலாம். இது போல் நீங்கள் வெட்டிடுங்க. சரிங்களா? எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச்சு போல் 1 இன்ச்சு தையலுக்கு கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா தையலுக்கு 1 இன்ச்சு. ஓகேங்களா? பாருங்கள், இந்த வீடியோவை நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்து வெட்டி தச்சு முடிக்கிறீங்க. சரிங்களா? தைக்கிற வீடியோ போடுற அடுத்தது உங்களுக்கு பாருங்கள், கரெக்டாக நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு தெரியுங்களா? எப்படி மார்க் பண்ணியிருக்கணும் அது போலவே பாருங்கள், நல்லா டார்க்காக காமிக்கிறேன் உங்களுக்காக. எப்படி மார்க் பண்ணியிருக்கணும் அது போலவே நம்ம வெட்டிட்டு வந்துடணும். அது மேலேயே கரெக்டாக வெட்டிட்டு வந்துடணும். நீங்கள் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா புரியாது, திரும்ப திரும்ப வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த லைன் வருது இல்லையா, இங்கே ஒரு வெட்டு போட்டுக்கிறோம் இப்படி. சரிங்களா? இப்படி போட்டுருக்காங்க, இப்படி மடித்து இப்படி ஷார்ப்பாக வெட்டி விட்டுருக்கேன், வெட்டு போட்டிருக்கேன். இதையும் அவ்வளோதான், இங்கே ஒரு இடம் போட்டோம்னா போதும். இதை வந்து துணியை பிரித்து பாருங்கள். ஓகேங்களா? இது பேசிக் ப்ளவுஸ். இதே போல் இன்னொரு பீஸ் வெட்டிக்கிறேன் நான். இதே சேம் அளவுக்கே வெட்டிக்கலாம். சரிங்களா? இதே அளவுக்கே வெட்டிக்கலாம். இப்படியே வச்சு நம்ம மார்க் கூட பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்படி வச்சு இப்படி மார்க் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு எடுத்துக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இது ஒரு இடத்துல மட்டும் நாச்சு போகிறோம். சரிங்களா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெட்டணும், செகண்ட் வெட்டின பீஸும் ஒரே சேம் சைஸில் இருக்கா? ஓகே. இது என்ன பண்ணுறோம், நம்ம அடித்து இடைய வச்சிடறோம். ஓகேங்களா? அடுத்தது மிச்சம் இருக்கிறது நீங்கள் காரையை ரிமூவ் பண்ணிடலாம்.
அடுத்தது மிச்சம் இருக்கிற துணியில் வந்து இப்போ அதுக்கு தேவையானது கிராஸ் பீஸ் மட்டும்தான் கிராஸ் பீஸ் கட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கா, எப்படி ஒரு பாக்ஸ் ஷேப் சதுர ஷேப்பில் இருக்கா, சதுர ஷேப்பில் பாருங்கள் துணி வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா, இது வந்து ஸ்ட்ரெயிட்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது வந்து ஸ்ட்ரெயிட்டு. இழுத்தா அவ்வளோவும் இழுக்க வராது. அப்படியே பாருங்கள், இந்த மூலையிலேருந்து இப்படி பாருங்கள், இப்படி பார்க்குறப்ப இது வந்து கிராஸ். இந்த கிராஸை இழுத்தோம்னா நல்லா லப்பர் போல் இழுக்கும். சரிங்களா, இந்த கிராஸ் இழுத்தோம்னா பாருங்கள் நல்லா லப்பர் மாதிரி நல்லா இழுக்குது. சரிங்களா, இதுதான் கிராஸ் பீஸ். சரிங்களா, நேர் பீஸும் நம்ம கழுத்துக்கு கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி நீளமான பீஸை ஒரே பீஸாக வெட்டி கொடுங்க. நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கிறீங்க, ஜாயிண்ட் எதுவும் போட தேவை. சரிங்களா, இப்போ நான் இந்த பீஸை இப்படி நேராக வெட்டிக்கிறேன். நம்ம கிராஸில் வெட்டுறோம். ஓகேங்களா, அந்த மூலையிலேருந்து பாருங்கள், இந்த மூலையிலேருந்து இந்த மூலைக்கு கிராஸ் வெட்டுறோம் நம்ம. அதனால் இது கிராஸ் பீஸு. ஓகேவா, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வெட்டிக்கிறோம். பாருங்கள், ஓப்பன் பண்ணிவிட்டேன். நான் ஸ்கேல் அளவு தான் 1.25 இன்ச். ஓகே, நீங்கள் இப்படி கோடு போட்டுட்டு வெட்டுங்க. சரிங்களா, ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுட்டு வெட்டுங்க. ஓகே, கிராஸ் பீஸு நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ப்ளவுஸ் பீஸில் இப்படி வச்சுக்கலாம். கிராஸ் பீஸ் வந்து 4 பீஸ் தேவைப்படும். நான் 4 பீஸ் வெட்டிக்கிறேன். ஸ்கேல் வச்சு கோடு போட்டுட்டு வெட்டுங்க. சரிங்களா, ஸ்கேல் வச்சு கோடு போடாமல் வெட்டாதீங்க. கரெக்டாக கடைசி வரைக்கும் ஒரே சைஸ் வரணும். பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்குமே ஃபுல்லாக ஒரே சைஸில் இருக்கணும். சைஸ் மாறக்கூடாது. அதுக்காக தான் உங்களை ஸ்கேல் வச்சுட்டு கோடு போட்டுட்டு வெட்ட சொல்கிறேன். சரிங்களா, சின்ன பொண்ணாக இருந்தால் வளர்ந்துட்டுருக்கே. பாருங்கள், நம்ம 4 பீஸ் 1 2 3 4 பீஸ் கிராஸ் பீஸு. சரியா, இந்த 4 பீஸ் நம்மளுக்கு தேவை. அதனால் 4 பீஸ் இப்படி வச்சுக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு இருங்க ஒரு நிமிஷம் உங்களுக்கு காமிக்கிறேன். 4 பீஸ் எவ்வளோ நீளத்தில் இருக்குதுன்னு காமிக்கிறேன். நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீட்டு சந்தேகம் வரும் இல்லையா, எவ்வளோ நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. பாருங்கள், இங்கேருந்து இன்ச்சு இதில் 18 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா, நீளம் 18 இன்ச்சு இருக்குது. 4 பீஸ் வெட்டியிருக்கோம். இது நம்ம இந்த பீஸில் வச்சு இப்படி மடித்து வச்சிடலாம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தைக்கிறது காமிக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள். சரிங்களா, ஓகே, பாய்.